டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். பொதுவாக தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னு உண்மையான தமிழ் தேசியர்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக அவங்க பதில் சொல்லுவாங்க. எமது மொழி தமிழ், எமது இனம் தமிழரினம், எமது நாடு தமிழ்நாடு, எமது அரசியல் எமது தேசியம் தமிழ் தேசியம் அப்படிம்பாங்க. இதையே நீங்கள் ஒரு மலையாளி தேசியரிடம், உண்மையான மலையாளி தேசியரிடம் போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்வார், எனது மொழி மலையாளம், எனது இனம் மலையாளம், எனது நாடு கேரளா, எனது தேசியம் மலையாள தேசியம் சொல்லுவாங்க. இதையே உண்மையான தெலுங்கு தேசியம் அறிந்தவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, எம்முடைய மொழி தெலுங்கு, எமது இனம் தெலுங்கரினம், எமது நாடு தெலுங்கானா மற்றும் ஆந்திரா, எமது தேசியம் தெலுங்கு தேசியம் சொல்லுவாங்க. இதையே ஒரு பஞ்சாபியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, எமது மொழி பஞ்சாபி, எமது இனம் பஞ்சாபியர், எமது நாடு பஞ்சாப், எமது தேசியம் பஞ்சாபிய தேசியம்பாங்க. அஸ்ஸாம் ஆகட்டும், சிக்கிம் ஆகட்டும், நீங்கள் எங்கே போனாலும் இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கூட்டம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள்ட்ட போய் நீங்கள் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று அவர்கள்ட்ட முதல்ல கேட்கவே கூடாது. என்ன காரணம்னா, அவர்களுக்கு இந்த திராவிடம் என்றால் என்ன அப்படின்னே தெரியறதில்லை. இந்த தெளிவோடு எப்படி நாம் இந்த தேசிய இன வரையறை கோட்பாட்டுக்கு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அளவில் ஒரு அறிவார்ந்த அளவீட்டில் நம்ம சொல்கிறோம். இப்போ ஃப்ரெஞ்சுக்கார் இருக்காங்கன்னா, என்னுடைய தாய்மொழி, என்னுடைய மொழி ஃப்ரெஞ்ச், நான் என்னுடைய நாடு ஃப்ரான்ஸ், என்னுடைய இனம் ஃப்ரெஞ்சு இனம், எனது தேசியம் ஃப்ரெஞ்சு தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உலக அளவில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு இன வரையறை கோட்பாடு. ஆனால் இந்த திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், காலையில் ஒருத்தர் சொல்லுவார், இது ஒரு இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியானம் ஒரு 11 மணி சுமாருக்கு அந்த தேநீர் குடிக்கிற நேரத்தில் போய் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, திராவிடம் என்றால் என்னென்னா, இது மொழி அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு 2 மணிக்கு போய் இது என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மரபினம் அப்படிம்பாங்க. இன்னொரு நேரத்தில் கேட்டிங்கன்னா, தமிழும் திராவிடமும் ஒன்று என்பார்கள். ஆக இப்படிப்பட்ட குழப்பமான வரையறையை தவிர திராவிடத்திற்கு இதுவரை இந்த திராவிட கூட்டமோ அல்லது இந்த திராவிடத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களோ சரியான விளக்கத்தை ஒருபோதும் கொடுத்தது கிடையாது. நம்ம இந்த இடத்துல திராவிடர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.